எப்போவுமே நம்ம வந்து காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு ஜாமான் இல்லாட்டினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வாங்கிடுவோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேராக இந்த பொருள் இன்றைக்கி வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற பொருளை வந்து நான் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவேங்க. இன்றைக்கி காலையிலே பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து பஜார் கடைக்கு போகையில் ஒரு கடையில் வந்து என்னை ரொம்ப அப்செட் ஆக்கி விட்டுட்டாங்க. ஆனால் மாமா ஆல்ரெடி சொன்னது தான், ஜிபே எடுத்துக்கிற மாட்டாங்களாம், கையில் தான் காசு கொடுக்கணுமா. இப்போ மாமாவுக்கெலாம் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து சென்னையிலேருந்து தான் சேலரி போட்டு விட்றாங்க. அவங்க வந்து ஜிபேயில் போட்டு விட்றப்போ அப்படியே எனக்கு அவங்களே ஜாமாவே வாங்க போனாலுமே ஜிபேயில் தானங்க மாற்றி விடுவாங்க. பில்லெல்லாம் அடிச்சுட்டு ஜிபே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. நான் பாதி காசு வந்து கையில் இருக்குது தான் என்கிட்ட. அதையும் மீறி அவங்க வந்து இல்லைன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே பேசிக்கிறல, சரி ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த கடையில் தான் வந்து வாங்கிட்டு வர்றேன் பார்த்துக்கோங்க. நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மொத்த கடை. சரி வாங்கிட்டு வந்தோடனேயுமே ஒவ்வொரு பொருளாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கே என்னை வந்து வண்டியில் வந்து ஓட்டி வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். மாமா கூட என்னை வந்து ஓட்டி வீடியோலாம் போட்டதில்ல. வேணாம் மஞ்சு, ஒரு மாதிரி கண்ணுப்பட்டு போயிடும், வேணாம், எனக்கும் நீ ஒத்தையில் போகிறது வர்றது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சரி ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு டைம் கூட நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து செல்ஃபாக வீடியோ போட்டதே இல்லையே நம்ம வண்டி ஓட்டின மாதிரி அப்படின்ட்டு தான் ஒரு கிளிப்பிங்ஸ் அந்த கடையில் இந்த குட்டி பையனை வச்சு எடுத்தேன். வந்தோடனே ஒவ்வொரு பொருளாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயல்குடி கருப்பட்டியும் பனக்கருங்கட்டும் வந்துச்சு. அந்த பனக்கருங்கட்டு கேட்ட உடனேமே எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. ஏன்னா ரேட் அவ்வளோ, 100 கிராம் போடுங்கன்றே 100 கிராம்லாம் வராதான், 1/4 கிலோ 1/2 கிலோ தான் தருவாங்களாம். அவ்வளோ வாங்கி நம்ம என்னங்க செய்ய போகிறோம், சரிங்கக்கா இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியாச்சும் மசஞ்சு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்பயுமே வரலை. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களையும் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சுட்டு ஈவினிங் வந்து ஏற்கனவே வாங்கின பழைய பூ இருந்துச்சுங்க. இது வந்து இந்த முல்லைப்பூவா, ஆமாம், அல்ல குறையவே செய்யாதுங்க. அன்னைக்கு பாதி கட்டி சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் மீதம் இருந்து சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு இன்றைக்கும் கட்டி வச்சுட்டேன்.